கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. கிறிஸ்டியானிட்டி ஆஃப் கிரைஸ்ட், திஸ் இஸ் த வே ஆஃப் லைஃப். பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை ஒருங்கிணைந்த சுவிசேஷ புத்தகங்களின் பார்வைக்கு வரவேற்கிறேன். மலை பிரசங்கத்தை நாம் படித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவத்தின் அடிப்படை உபதேசங்கள் இவைகள். இதன் மேலே தான் கிறிஸ்தவம், குறிப்பாக கிறிஸ்தவ வாழ்க்கை கட்டப்படணும். இது மனதை பற்றியது. நாம் மனதிலிருந்து திரும்பி தேவன் பக்கமாக அவருடைய பாதையிலே போவது. பாதைன்னு சொன்ன உடனே ஒன்று ஞாபகம் வருது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம், இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள், கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமாய் இருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். கேட்டுக்கு போகிற வாசல், அதன் வழியாக அப்படின்னா இங்கே 2 வழியை பற்றி பேசுகிறார். ஒன்று நெருக்கடியான பாதையாக இருக்கும், அது நித்திய ஜீவனை போய் அடையும். இன்னொன்று விசாலமான பாதையாக இருக்கும், அது ஆக்கினையில் போய் அடையும். இதை மனசில் வச்சுக்கிட்டு இப்போ நாம் சில விஷயங்களை எதிரும் புதிருமாக பார்க்க போகிறோம். ஆண்டவரே அப்படி சொல்லியிருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 19 முதல், பூமியிலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், இங்கே பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும், இங்கே திருடரும் கன்னமிட்டு திருடுவார்கள். பரலோகத்திலே உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள், அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, அங்கே திருடர் கன்னமிட்டு திருடுகிறதும் இல்லை. உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். பூமி, பரலோகம், பொக்கிஷம் சேர்த்து வைப்பது, இரண்டுக்குமான மிகப்பெரிய ஒரு வித்தியாசம். எந்த அளவுக்கு வித்தியாசம் அப்படின்னா, பூமிக்கும் பரலோகத்துக்கும் இருக்கிற அளவுக்கு வித்தியாசம். இந்த பூமியில் பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதீங்க. இப்போது நாளைக்காக, பிள்ளைகளுக்காக சம்பாதிக்கிறதெல்லாம் மொத்தமாக அன்னன்னைக்கு செலவு பண்ணிட்டு வாடுறதா? நாம் சேமித்து தானே வைக்கணும். குறுகிய கால திட்டங்கள், நீண்ட கால திட்டங்கள் நமக்கு இருக்கும் இல்லையா? இன்றைக்கெல்லாம் பெண் பிள்ளைகள் பிறந்தாங்கன்னா அவங்க படிப்புக்கு சேர்க்க ஆரம்பித்து, கல்யாணத்துக்கு சேர்க்க ஆரம்பித்து, பிறகு அவர்கள் வாழ்வுக்கான நிறைய விஷயங்களை, ஒரு ஆணுக்கான படிப்பு, அவனுடைய வேலை, அவனுடைய திருமணம் அப்படின்னு ஒரு பெற்றார் சேமித்து வைப்பாங்களா இல்லையா? அப்போது இந்த சேமித்து வைத்தலை பற்றி இங்கே கண்டனம் பண்ணுறாரா, தடை செய்கிறாரா, அல்லது என்ன மாதிரியான நோக்கம் இங்கே இருக்கிறது? நம்ம இதை தப்பாக புரிஞ்சிக்கூடாது. சில கிறிஸ்தவங்க இதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. அன்னைக்கு வாழ்ந்து அன்னையோடு முடிச்சிடணும். பொதுவாக இஸ்லாத்தில் நபிகள் நாயகம் சொல்லுவாராம், அன்றுள்ள பண வரவை அன்றைக்கே செலவு செய்துவிட வேண்டும், இரவு ஒரு காசு கூட வீட்டில் இருக்கக்கூடாது. கேட்கும்போது பரவாயில்லையே அப்படின்னு தோணும். ஆனால் இது புத்திசாலித்தனமா, ஞானமானதா அப்படின்றத நீங்கள் நிதானிச்சுக்கங்க. இங்கே ஆண்டவர் சொல்ல வந்தது, அதுபோல ஏதாகலும் ஒன்றா? பூமியில் எதையுமே சேர்க்காதீங்க, சல்லி காசு கூட சேர்க்காதீங்க அப்படின்ற டோனில் நம்ம இதை எடுத்துக்கலாமா? நல்லா பாருங்களேன், ஒரு காரணம் சொல்கிறாரு, அங்கேருந்து நாம் கவனிக்கணும். 21, உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயம் இருக்கும். இங்கே பொக்கிஷம் அப்படின்ற ஒரு வார்த்தையை பார்த்தீங்கன்னா, ட்ரெஷர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் மிக முக்கியமான வெளியேற பெற்ற, நமக்காக எதிர்காலத்துக்காக சேமித்து வைக்கிற ஒன்றை தான் நாம் பொக்கிஷம்னு சொல்லுவோம். மாதம் வேலையெல்லாம் செஞ்சுட்டு நான் சம்பளம் வாங்கி வருவேன்னு சொல்கிற இடத்துல பொக்கிஷம் வாங்கி வருவேன்னா சொல்லுவோம்? இல்லை. அப்போது நாம் வருங்காலத்தின், நீண்ட காலத்தின் தேவைக்காக சேமித்து வைப்பது. இதில் இன்னொரு தப்பு என்ன நடந்துரும், இப்படி தான் நடக்கக்கூடாது. இதுக்காக தான் சொல்கிறாரு, உங்கள் இருதயம் உங்கள் பொக்கிஷத்தின் மேலே இருக்கும் அளவுக்கு நீங்கள் சேமிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே தான் ஆபத்துன்றார். அப்படியானால் நம்முடைய இருதயமானது சேமித்து வைக்கப்பட்ட பொக்கிஷத்தின் மேலேயே கவனமாக இருக்குமானால் அப்படி நீங்கள் சேமித்து வைக்க கூடாது. இன்றைக்கு மனிதர்கள் ஏழ்மையான காலத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறாங்க. தேவன் அவர்களை உலக நன்மைகளால் ஆசீர்வதிக்கும் பொழுது, நன்மைகளை கொடுக்கும் பொழுது, அது பெருக பெருக அதை சேமித்து ஒரு இடத்துல வைத்துவிட்டு இருதயத்தை அங்கே கொண்டு போய் வச்சிடுறாங்க. ராஜ்யத்தை, நீதியை தேடுவது என்பது 2ஆம் பட்சமாக போயிடுதே. இந்த தவறு நடக்கக்கூடாதுன்றார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 22, 23,
கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாயிருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாயிருக்கும்? கண்களின் வெளிச்சம், இருதயத்தின் வெளிச்சம், இந்த ரெண்டுக்குமான விஷயத்தை புரிஞ்சுக்கங்க, பகுத்து பாருங்கன்றார். இப்போ கண் குருடாக ஒருவர் இருந்தால் அவர் உலகம் முழுவதும், ஏன் தன்னை கூட அவர் பார்க்கணுன்னா அவர் இருளுக்குள் இருப்பதாகத்தான் அவருக்கு தெரியும். ஏன்னா அவருடைய கண் இந்த உடலை பார்க்க, மற்றதை பார்க்க வெளிச்சம் அதுதானே. அதுபோல இருதயத்தின் வெளிச்சமானது உங்களுக்கு ஆவிக்குரியதை, தேவனுக்குரியதை பார்க்க வைக்கும். பாருங்க, உன் கண் தெளிவாக இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாக இருக்கும். உன் கண் கெட்டதாக இருந்தால், அப்படியானால் இந்த இடத்துல வெறும் இந்த விழிகள், கண்கள் இதை பற்றி பேசுகிறாரா? அதோடு கூட நம்முடைய கண்ணோக்கம், நம்முடைய பார்வை, how we see things, ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோம், எப்படி புரிஞ்சுக்கிறோன்னு இருக்குல்ல, அந்த உள் பார்வையை, உளப்பார்வையை சொல்கிறார், மனதின் பார்வையை சொல்கிறார். அப்போது கண் பார்வை என்பது, இன்னொன்று மனதின் பார்வை. நம்முடைய வாழ்வின் நோக்கம் அல்லது வாழ்வை பற்றிய நம்முடைய கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது, மனிதரை பற்றிய கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது, ஆவிக்குரியதை பற்றிய கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது, இந்த பகுத்தறிவு நமக்கு தேவை. இதை தேவன் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 9, கருணைக்கண்ணன் ஆசீர்வதிக்கப்படுவான், அவன் தன் ஆகாரத்தில் தரித்திரனுக்கு கொடுக்கிறான். கருணைக்கண்ணன், கருணை இருதயத்தின் குணாதிசயம். இங்கே கண்கள் என்பது அவன் கருணையோடு கண்ணோக்குகிறான் அந்த எளிய மனிதனை, மக்களை. அப்படியானால் இந்த கருணை கண் என்பது இந்த கண்ணை பற்றி அல்ல, இது உறுப்பு மட்டும்தான். அது தொடர்புடைய இருதயம் இருக்கு இல்லையா, அங்கே கருணை இருக்கும் பொழுது அது கருணை கண் என்று அழைக்கப்படுகிறது. 28ஆம் அதிகாரம் நீதிமொழிகள், வன்கண்ணன் பொறாமையுள்ளவன், பொருள் மீது கண்களை பறக்க விடுபவன். அப்படின்னா என்ன? அவனுடைய இருதயமானது எதை நோக்கி இருக்கிறது, எதை விரட்டி விரட்டி தேடுகிறது? செல்வனாகிறதற்கு, பணம் சேர்ப்பதற்கு, பண ஆசை கொண்டவனாக அவனுடைய கண்ணோக்கம் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய கண்ணோட்டம் என்ன, நம்முடைய கண்ணோக்கம் என்ன? அப்படியானால் நம்முடைய கண்ணோக்கமானது ஆவிக்குரியதன் மேலே, பரலோகத்தின் மேலே, மேலானதிலே இருக்குமானால் அது நல்லது. அல்லது நம்முடைய கண்ணோக்கமானது பூமிக்குரியதில், பொருள் சார்ந்ததாக, தோற்றம் சார்ந்ததாக இருக்குமானால் அது நமக்கே கெடுதல். அடுத்து மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24வது வசனம், 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கும் உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. 2 எஜமான்கள். முதல்ல என்ன பார்த்தோம்? பூமி பரலோகம், பொக்கிஷம் எங்கே சேர்க்க போகிறீங்க. 2வது பார்த்தோம் கண் பார்வை, உள்ளத்தின் பார்வை. இப்போ 3வது என்ன பார்க்குறோம்? 2 எஜமானர்கள். இந்த 2 எஜமானர்கள் என்ன அப்படின்னு சொன்னால், பூமிக்குரியது பொருள், பணம், சொத்து, இவைகள் அழிந்து போகிற பூமிக்குரியது. இன்னொன்று தேவன், தேவனுக்குரியது, ராஜ்யத்துக்குரியது, அந்த நீதியை தேடுவது. 2ம் எஜமான்கள். இங்கே தான் நம்ம ஒரு முக்கியமான விஷயம் கவனிக்கிறோம். ஏன் அந்த வார்த்தையை ஆவியானவர் பயன்படுத்தி சொல்கிறாரு? ஆண்டவர் எஜமான் சொல்கிறார் இல்லையா? இப்போ எஜமான் சொன்னால் வேலைக்காரன் கீழ்ப்படிந்து அதுக்கு கீழே தான் நடப்பான், அவருக்கு கீழே தான் நடப்பான். அப்படியானால் தேவன் எஜமானராக இருந்து அவருடைய கட்டளையின்படி நாம் நடக்க போகிறோமா, அல்லது நாமவே நமக்கு எஜமானாக வைத்து கொள்ளுகிற இந்த உலகத்தின் சம்பத்து, பணம், இவைகள் எஜமானாக போகிறதா? அதனால தான் பொருளாசையை விக்கிரகாராதனைன்னு வேதம் சொல்லுகிறது. ஒரு விக்கிரகத்தை முன்னால் வச்சு அதை கடவுள்னு நினச்சிக்கிட்டு வணங்குவது போல மனிதன் தன்னுடைய பணத்தை, பண ஆசையை ஒரு விக்கிரகமாக உருவாக்கி கொண்டு அதை வணங்கி அதன் பின்னால் ஓடுவான். நாம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம். நாம் இந்த பகுத்தறிவோடு கூட நடக்கணும். நம் மனம் புதிதாகிறதுனாலே நமக்குள்ளே அந்த மறுரூபம் வர வேண்டுமானால் பகுத்தறிதல் நமக்கு தேவை. 6ஆம் அதிகாரம் 25லிருந்து 34 வரைக்கும் நமக்கு தெரிஞ்ச வசன பகுதி தான். ஆகையால் எண்ணத்தை உண்போம்,
எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை விடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். இப்போ என்ன மாதிரியான ரெண்டு விஷயத்தை எடுத்துக்கிறாரு? ஒன்று கவலை, இன்னொன்று விசுவாசம். கவலைப்பட்டு கொண்டிருப்பதா அல்லது விசுவாசிப்பதா? உடையை பற்றிய கவலை, உணவை பற்றிய கவலை, வாழ்வின் ஆதாரங்கள் எனக்கு தேவைகள், இவைகளை பற்றிய கவலை, இந்த உலகத்திலே வாழும் வாழ்க்கையை பற்றிய கவலை, இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் விசுவாசம். கர்த்தர் என் தேவைகளை எல்லாம் சந்திப்பார், என் பரமபிதா என் தேவைகளை எல்லாம் அறிந்திருக்கிறார். இப்படி ஒரு தெளிவுக்கு வந்துடணும். கவலையை மேற்கொள்வதற்கு ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கிறது. அது தேவன் மேலே நாம் வைக்கிற விசுவாசம். இது ரொம்ப தெளிவாக தெரியும், புரியும். ஆனாலும் வாழ்வது கடினமாக இருக்கும். 27ஆம் வசனம், கவலைப்படுகிறதுனாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? கவலைப்படுகிறதுனாலே ப்ராஃபிட், பிரயோஜனம் இருக்கா? கவலைப்படலாம். ஆனால் கவலைப்படுறதுனால பிரயோஜனம் இல்லைல்ல, ஒன்றும் கிடைக்க போகிறது இல்லைல்ல, மாற்றம் ஏற்பட போகிறது இல்லைல்ல, நாம் எதிர்பார்க்கும் நல்லது நடக்க போகிறது இல்லைல்ல. அப்போ ஏன் கவலைப்படணும்? அதுக்கு தான் விசுவாசிக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் அற்புதமான ஆச்சரியமான மாற்றங்களை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும். எந்த சூழ்நிலையானாலும், எவ்வளவு அவசரமானாலும், எவ்வளவு பெரிதானாலும் தேவன் மீது ஒருவன் விசுவாசம் வைப்பானானால், அந்த விசுவாசத்திலே உறுதியாக இருப்போமானால் நிச்சயமா அங்கே தேவன் செயல்படுவார். ஏன்னா தேவனால விசுவாசம் இருந்தால் தான் செயல்பட முடியும். அவர் அப்படி ஒரு ரூல் நமக்காக வச்சிருக்கிறார். விதையை விதைச்சாதான் அது முளைத்து பலன் கொடுக்கும். அந்த விதை தன்னுள் இருக்கும் அந்த உயிரோட்டம் அப்படியே காப்பாற்றப்பட்டு இருக்கணும். அதை நொறுக்கிட்டோம்னா, வறுத்துட்டோம்னா அது முளைக்க போகிறதில்ல, வேக வச்சா முளைக்க போகிறதில்ல. அப்போ அதுக்குள்ளே இருக்கிற உயிர் தேவன் கொடுத்த விதமாக அது அப்படியே இருக்கணும். அப்போ அது முளைச்சிரும். அதுபோல தான் நமக்குள் இருக்க வேண்டிய விசுவாசம், தேவன் மீது வைக்கும் விசுவாசம். அதுக்கு பதிலாக கவலைப்பட்டு கொண்டிருப்போமானால் அது இருதயத்தை ஒடுக்கும், உடலை ஒடுக்கும், அப்படியே நம்முடைய விசுவாசத்தையும் கெடுக்கும். இப்போது உங்களுக்கு ஏதாவது யோசனை இருக்கா, திட்டம் இருக்கா, கனவு இருக்கா, உங்கள் வாழ்க்கைக்கான தரிசனம் இருக்கா? நான் இப்படி செய்யணும், நான் இப்படி ஆகணும், தேவன் இப்படி ஆசீர்வதிக்கணும். எப்படி செய்யலாம்? எப்படி இதெல்லாம் நடக்கும்? நான் சாமர்த்தியமாக நடப்பேன், நான் கடினமாக உழைப்பேன், எனக்கு நிச்சயமாக அதெல்லாம் அச்சீவ் பண்ண தெரியும், நான் பண்ணிடுவேன். இப்படி உலகத்தில் சொல்லலாம், நம்பலாம், அவர்கள் செய்யலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த உலகத்தில் மொத்த உலகத்தையுமே ஜெயிப்பதற்கு விசுவாசம், உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது ரொம்ப சுலபமான வழி நமக்கு இருக்குது, தேவன் மீது விசுவாசம் வைப்பது. அப்படின்னா என்ன? அப்படியே கையை கட்டின்னு கண்ணை மூடின்னு ஒரு மூலையில் உட்கார்ந்து நமக்கான கனவுகள் எல்லாம் அப்படியே நம்ம மடியில் வந்து தேவன் கொட்டுவார் அப்படின்னு விசுவாசிப்பதா? இல்லை. தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை நான் செய்வேன் என்பதுக்கு அர்த்தம்தான் இந்த இடத்துல விசுவாசம் என்பது. உணவுக்காக கவலையே படாதீங்க. சரி, அப்போ நான் என்ன பண்ணலாம்? ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, பறவைகளை பாருங்கன்னு தானே சொன்னார், அது என்ன விதைக்குதா, அறுக்குதா, நூறுக்குதா, என்ன பண்ணுது? ஒன்றுமே இல்லைல்ல. சேமிச்சு கிமிச்சு வைக்கதா? இல்லை. அப்படியானால் அந்த பறவைகளுக்கு தேவன் கொடுக்குறாரே, ஓகேப்பா, ரைட். மனுஷனுக்கு அவர் என்ன சொல்லியிருக்கிறார்? நமக்கான உணவை பற்றி ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? ஆமாம், சொல்லியிருக்கிறாரு. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு தாரும்னு ஜெபம் பண்ண சொன்னார். வெரி குட். அப்புறம் என்ன பண்ணோம்? நீங்கள் உழைக்க மனதில்லாதிருந்தால் சாப்பிடக்கூடாதுன்றார். அப்படியானால் அந்தந்த பருவத்துக்கு ஏற்றார் போல நாம் நம்முடைய கடமையை செய்ய வேண்டும். அதான் நம்முடைய உழைப்பு. பள்ளி என்றால் படிப்பு, ஒரு குறிப்பிட்ட பருவத்திலே உழைப்பு. நம்முடைய ஸ்தானம் என்னவோ அதற்கேற்ற மாதிரியான கடமையை நாம் நிறைவேற்றணுமா இல்லையா? இதை நாம் புரிஞ்சிக்காம கண்மூடித்தனமா அல்லது மதியீனமாக விசுவாசம் என்பதை தவறாக புரிந்து கொள்ள கூடாது. 25ஆம் வசனம், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை விடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும் உடையை பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? இந்த இடத்துல கவலைப்படாதீங்கன்னு சொல்லும்போது காரணம் சொல்கிறார். நீங்கள் நியாயமாக யோசனை பண்ணுங்க, எது முக்கியமானது, எது மேலானது என்கிற அறிவோடு நடந்துக்கங்க அப்படின்றார்.
பாருங்க, நம்ம என்ன செய்யணும்னு சொல்லும்போது அதை ஏன் செய்யணும் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை தேவன் நமக்கு புரிய வைக்கிறாரே. நான் சொல்கிறேன் அப்படியே செய்யுங்க. ஒரு ஒரு ராஜா ஒரு கட்டளை இட்டா கேள்வியே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரா? இல்லையே. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜாவாகிய ஆண்டவர் நம்மளை ஒன்று செய்ய சொல்லும்போது, நமக்கு ஒரு கட்டளை கொடுக்கும் பொழுது அதற்கு எவ்வளவு தூரத்துக்கு நம்மை புரிய வைக்கிறாருன்னு பாருங்க. எது விசேஷமானது, அதற்கு உங்களுடைய பிரயாசத்தை வைங்க. 32ஆம் வசனம், இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். அப்படியானால் நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பீர்களானால் தேவனற்ற உலக மக்களாகிய அஞ்ஞானிகளைப் போல உங்களை நீங்கள் நிறுத்தி விடுகிறீர்கள். அவர்களோடு நீங்கள் சமமாகிறீர்கள். தேவனை நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு பிதா உண்டு, அவர் உங்கள் தேவையை அறிந்திருக்கிறார், அவர் உங்களை போஷிப்பார் என்கிற விசுவாசத்தை நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிப்படுத்துறீங்க. அதன் மூலமாக உங்கள் விசுவாசத்தின் காத்திருப்பு பரலோகத்தின் பிதாவை மகிமைப்படுத்துகிறது. மத்தேயு 7ஆம் அதிகாரம் 1 முதல், நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். நீ உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை உணராமல் உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? இதோ உன் கண்ணில் உத்திரம் இருக்கையில் உன் சகோதரனை நோக்கி நான் உன் கண்ணில் இருக்கும் துரும்பை எடுத்து போடட்டும் என்று நீ சொல்வதெப்படி? மாயக்காரனே, முன்பு உன் கண்ணில் இருக்கிற உத்திரத்தை எடுத்து போடு, பின்பு உன் சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை எடுத்து போட வகை பார்ப்பாய். பரிசுத்தமானதை நாய்களுக்கு கொடாதேயுங்கள், உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் போடாதேயுங்கள். போட்டால் தங்கள் கால்களால் அவைகளை மிதித்து திரும்பிக் கொண்டு உங்களை பீறி போடும். 6 வசனங்கள் மிகவும் கனமான, நம்முடைய வாழ்வின் பொறுப்பை சொல்லுகிற, மிகவும் ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டிய முக்கியமான புத்திமதியை கொண்ட ஒரு பகுதி இது. இது இப்படி படித்தோம்னா புரிஞ்சிடுது. ஆனால் நிறைய கிறிஸ்தவர்கள், 10க்கு 9 கிறிஸ்தவர்கள் இதை நினைவில் கொண்டு நடப்பதே கிடையாது. ஏன் தெரியுங்களா? நமக்கு நம்மளை விமர்சிக்க மாட்டோம், நம்மளை குற்றம் சொல்ல மாட்டோம், ஆனால் மற்றவங்களை சட்டுன்னு சொல்லிவிடுவோம். அவங்க குற்றங்களை விமர்சிப்பது நமக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். எலாபரேட்டாக விவரமாக பேசுவோம். எந்த அளவுக்கு அவர்கள் மோசமானவர்கள், ஃப்யூச்சரையும் சொல்லுவோம், ப்ரெடிக்ட் பண்ணிடுவோம், இப்படி போய் முடியும் பார் அப்படின்னுவோம். ஆனால் நம்ம பற்றி சொல்கிறாரு, உங்கள் கண்ணிலே ஒரு பெரிய கூரையை முதுகுத்தண்டு வச்ச மாதிரி உத்திரம், அந்த கூரை அதான் பிடிச்சுட்டு இருக்கு, உத்திரம் மாதிரி உங்கள் கண்ணில் நீங்கள் தப்பு வச்சுருக்கீங்க. எதில் இருக்கிறவங்க கண்ணில் தூசி துரும்பு மாதிரி ஒரு சின்னதாக ஒன்று இருக்குது, அதை பூதாகரமாக்கி பேசுகிறீங்க. அப்போ இந்த உலக பொருட்களை பற்றி பேசிக்கிட்டே வந்தவர் மனித உறவுகளுக்குள் வந்து இப்போ நமக்கு புத்தி சொல்கிறார். இந்த இடத்துல மனித உறவுகளுக்குள்ள பிரச்சனையாகவே இருப்பது, உறவின் முறிவுக்கு காரணமாவது குற்றம் சாட்டுதல், குற்றம் கண்டுபிடித்தல். நம்ம ஊரில் பழமொழி இருக்கு இல்லையா, குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. நீங்கள் எல்லார்கிட்டையுமே குற்றம் பார்த்துக்கிட்டே இருந்து அதையே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட மனிதர்கள் இருக்கவே மாட்டாங்க. அப்படியானா ஒருவரிடம் இருக்கிற தவறை சுட்டி காட்டி அதை சரி செய்யக்கூடாதா? அதை தேவன் தடுக்கிறாரா? நாம் ஒரு நியாயமான ஒரு தீர்ப்பை சொல்லுவதை தடை செய்கிறாரா? வாய்ப்பில்லை. ஏன் தெரியுங்களா? யோவான் 7ஆம் அதிகாரம் 24, தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யாமல் நீதியின்படி தீர்ப்பு செய்யுங்கள் என்றார். அப்போ நீதியின்படி என்ன பண்ணலாம்? தீர்ப்பு செய்யலாம். அப்படியானால் இங்கே சொல்ல வந்த விஷயம் என்ன? இரக்கமற்ற, பரிவில்லாத, பொறாமையினாலும் கசப்பினாலும் விரோதத்தினாலும் கோபத்தினாலும் ஒருவர் மீது தவறான அபிப்பிராயத்தை உண்டாக்குவதற்காகவும் சுயலாபத்துக்காகவும் இந்த மாதிரி காரணங்களால் ஒருவரை குற்றம் சாட்டுவது, ஒருவரை குற்றம் சாட்டி நான் நல்லவனாவது. இப்போ நான் நல்லவனாகிறது என் நோக்கம், அது நானாக என் நல்லதெல்லாம் சொல்ல முடியல, அதனால் என் பக்கத்தில் இருக்கிறவங்கள பெரிய குற்றவாளியாக நான் பேசுவேன். இது எனக்கும் மனசுக்கு சமாதானமாக இருக்கும். கேட்குறவங்ககிட்டையும் நான் யோக்கியந்தான், அவன் பாரு எவ்வளோ பெரிய அயோக்கியனாக இருக்கான் அப்படின்னு சொல்லிடுறேன். பார்த்தீங்களா? இதில் எனக்கு ஒரு திருப்தி இருக்கும்.
நாம் இப்படி தான் நடக்கிறோம். மத்தேயு 15:12. அப்பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, பரிசேயர் இந்த வசனத்தை கேட்டு இடரல் அடைந்தார்கள் என்று அறிவீரா என்றார்கள். 14. அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருடருக்கு வழிகாட்டுகிற குருடராயிருக்கிறார்கள். குருடனுக்கு குருடன் வழிகாட்டினால் இருவரும் குழியிலே விழுவார்களே என்றார். சில நேரங்களில் கடிந்து கொள்ளப்பட்ட வார்த்தைகள், விரியன் பாம்பு குட்டிகள், பொல்லாத சந்ததி, சாத்தானின் பிள்ளைகள், வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள், இப்படியெல்லாம் சொல்லியிருக்காரா இல்லையா? அப்போது கண்டனம் பண்ணி கடிந்து கொள்ளக்கூடாதா? செய்யலாம். நியாயந்தீர்க்கக்கூடாதா? செய்யலாம். ஒருவருடைய குற்றத்தை சுட்டிக்காட்டக்கூடாதா? செய்யலாம். பெற்றார் தங்கள் பிள்ளைகளுடைய குற்றங்களை சுட்டிக்காட்டி அதை சரி செய்யணுமா இல்லையா? அவசியம்தானே. ஒரு எஜமான் தன் வேலைக்காரனுடைய குற்றத்தை சொல்லி அவனை சரி செய்ய வேண்டுமே. அப்போது நல்ல ஒரு விஷயத்தை கவனிச்சுக்கோங்க. நோக்கம் என்ன? நம்ம நோக்கம் என்ன? அப்போ தேவன் பாருங்க, இந்த புதிய உடன்படிக்கைக்குள்ள வந்த உடனே செயல் என்பதற்கு முன்னாலே இருதயத்திலிருந்து புறப்படும் போது அந்த நோக்கத்தை அவர் பார்க்கிறார். இதுதான் கிறிஸ்தவ புதிய ஏற்பாட்டின் வாழ்க்கையோட அடிப்படை. இதை ஒரு கிறிஸ்தவர் புரிஞ்சிக்கலன்னு சொன்னால் அவர் மேலோட்டமாக பாவனையாக தன்னை கிறிஸ்தவராக பெயர் வச்சுக்கலாம், கிறிஸ்தவ கடமையை செஞ்சிருவார், அவர் இந்த உலகத்தில் தன்னை கிறிஸ்தவராக காமிச்சுக்குவார், அவ்வளவுதான். ஆனால் அவருடைய வாழ்க்கையில் கிறிஸ்து வெளிப்படவே மாட்டார், தேவன் மகிமைப்படவே மாட்டார். அதுக்கும் அவர் வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இருக்காது. உங்களை பற்றி சிந்திங்க. ரொம்ப முக்கியமான விஷயங்கள், கொஞ்சம் வேகமாக பார்த்த மாதிரி தான் தெரியுது. வேண்டும்னா இன்னொரு முறை கேட்டு பாருங்களேன். நம்முடைய அன்றாட வாழ்க்கையின் கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். ஜெபம் செய்வோம். பரலோகத்தில் வாசமாக இருக்கிற எங்கள் நல்ல பிதாவே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, இதோ நாங்கள் 2 விஷயங்களை இந்த உலகத்தில் பார்க்கிறோம். ஜோடி ஜோடியாக நிறைய விஷயங்களை பார்க்குறோம்ப்பா. அதில் இப்பொழுது நாங்கள் கவனித்த விஷயங்கள் எங்களுக்கு மிக மிக அவசியமான ஆலோசனையாக இருக்கிறது, புத்திமதியாக இருக்கிறது, எச்சரிக்கையாக இருக்கிறது. எங்களுடைய புரிதல் எப்படிப்பட்டது, எங்களுடைய கண்ணோக்கம் எப்படிப்பட்டது, இதோ நாங்கள் எதை முக்கியமாக நினைக்கிறோம், எதற்கு எங்கள் பிரயாசத்தை கொடுக்கிறோம், நாங்கள் கவலைப்பட்டு கொண்டிருப்பதை தெரிந்து கொள்ளுகிறோமா அல்லது விசுவாசத்தை தெரிந்து கொள்ளுகிறோமா? இதோ நாங்கள் உறவுகளுக்கு நடுவில் குற்றம் பார்த்து பிரிந்திருப்பதை விரும்புகிறோமா? மன்னித்து இசைந்து வாழ்வதை விரும்புகிறோமா? இதெல்லாம் எங்களுக்கு முக்கியமாக இருக்கிறதப்பா. ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் நாங்கள் எங்களை சரி செய்து கொள்ள வேண்டும் என்றே எங்களுக்கு தோன்றுகிறது. எங்களுக்கு உதவி செய்யும், எங்களை தொடர்ந்து வழி நடத்தும். உணர்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.